ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு மே மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு நிமிஷத்துலேயே டிக்கெட்ஸ் எல்லாம் தீந்துருச்சு. 90 நாட்கள் டைம் கேப் தான் கேட்குறாங்க. 180 நாட்கள் கிடையாது. 90 டேஸ் டைம் கேப்பில் மறுபடியும் அதே இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், மொபைல் நம்பரில் அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஆஸ் யூஷுவல் புக் ஆகுது. புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பியாக அங்க பிரதட்சணம் சேவா. அடுத்து இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. கரண்ட் டே புக்கிங்கில் அந்த டொனேஷன் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி அப்படியே கரண்ட் டேயில் கூட மே மந்த் அப்போது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்து மத்தியானம் 3 மணி போல் இன்றைக்கி மே மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அட்டெண்டரோடு சேர்த்து புக் பண்ணுறப்ப தான் அக்காமடேஷன் எனேபிள் ஆகும். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு புக் பண்ணிக்கணும் அக்காமடேஷன். அடுத்து கீழ்த்திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் இப்போ மணி 12:50 மத்தியானம் இன்னும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. கூட்டம் இருக்குது. வீக்கெண்ட் அப்படின்னா 12:30 மணிக்கே கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மற்ற நாட்களில் 1லேருந்து 2 மணிக்குள்ளார கவுண்டர் ஓப்பன் பண்ணி அன்னன்னைக்கு இருக்கிற க்ரௌடு பொறுத்து ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸிலும், திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுப்பாங்க. மறுநாள் தர்ஷனத்துக்கு நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். 300 தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு மே மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கும், 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் மார்ச் மாதத்துக்கு உண்டான பத்மாவதி அம்மாவாரி கோயில் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க. சேம் டைம் தான் 10 மணிக்கு. இதில் திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். 300 ரூபா மட்டும் பே பண்ணி போகக்கூடிய ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் இது ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போது ஹோமம் டிக்கெட் இருக்குது. 300 தர்ஷனத்தில் தான் அலோவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அது 1600 ரூபாயில் 2 பேர். வர்ச்சுவல் தர்ஷன் இருக்குது. அது 500 ரூபா கொடுத்து போகணும் ஒருத்தருக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டில். பட் 300 ருபீஸ் மட்டுமே கொடுத்து போகக்கூடிய இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் மே மாதத்துக்கு உண்டானது நாளைக்கு காலையில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ புக் பண்ணிக்கோங்க. ஒரு லாகின்ல 6 டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம் அட் அ டைம். இல்லை 6 டிக்கெட்டுக்கு மேலே ட்ரை பண்ணுறீங்கன்னா வேறு மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணுங்கள். ஈவன் அது 2 டிக்கெட் 3 டிக்கெட்டாக இருந்தால் கூட சரி. நீங்கள் லாகின் பண்ணுறப்போ ஆப்பில் ஒரு நம்பர், போர்ட்டலில் வேறு நம்பரில் எலிஜிபிளாக இருக்கிறது. எலிஜிபிள் அப்படின்னா ஒரு தடவை ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்குறாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. மற்றபடி நீங்கள் வேறு எந்த தர்ஷன் டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் இந்த 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. குறைஞ்சது 2 பேருக்காக புக் பண்ணால் தான் அக்காமடேஷன் எனேபிள் ஆகும். புக்கிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். லாகின் பண்ணி வச்சுக்கணும். 9:58 10 மணி போல் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டு, ஸ்லாட் ஓரளவுக்கு 100 டிக்கெட்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்லாட்டை சூஸ் பண்ணிக்கணும். ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து பே பண்ணிக்கணும். இதில் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நம்பருக்கு 2-3 நம்பரில் போர்ட்டல், ஆப், லேப்டாப்லாம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். எதில் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்குதோ அதில் மட்டும் ப்ரொசீட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த டிவைஸில் எல்லாத்துலேயுமே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டேட்டு உங்களுக்கு பிடிச்ச டேட்லேயும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். என்றைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னா மந்த் எண்டு, வீக் டேஸ் அந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் டேட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். மத்தியானம் 12 மணி ஸ்லாட்லேருந்து அனுமதிப்பாங்க. நைட்டு சில நாட்கள் 9 மணி வரைக்கும் இருக்கும். சில நாட்கள் 10 மணி வரைக்கும் ஸ்லாட் இருக்கும். ஓரளவுக்கு நிறைய இருக்கிற டிக்கெட்ஸ் இருக்கிற ஸ்லாட் செலக்ட் பண்ணிங்கன்னா திஸ் ஸ்லாட் வாஸ் நாட் புக்டு பை அதர் பில்கிரிம் இஷ்யூ வராது.
அண்ட் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட திஸ் லாட் வாஸ் நாட் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வராது. இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ அந்த இஷ்யூ வருது, மினிமம் டிக்கெட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா வேறு டேட்டுக்கு ஓகேவாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லை வேறு ஸ்லாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க கிடைக்கிற வரைக்கும். நம்மளை மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டாக சிக்னல் அவங்க சர்வருக்கு எது போதோ அதுதான் புக் ஆகும். அதனால் கண்டினியூஸாக ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதெல்லாம் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக இருக்கும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் புக் பண்ணுறது. ஆதார் நம்பர் தப்பு இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. முதலே நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணல அப்படின்னா. பேமெண்ட் எனக்கு யூபிஐ கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுனா அந்த நம்பரை கூட கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபார்ம்டுன்னு வர்ற வரைக்கும். பெண்டிங் ஸ்டேட்டஸ்லலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பேக்கில் போனீங்கன்னா அகெயின் அது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் அதையும் மீறி ஒரு வேளை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலைன்னா வந்துடும். யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே கூட சில டைம் பணம் வந்துடுது. அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்னா 3 to 4 ஒர்க்கிங் டேஸில் வந்துடும். ஸோ ஒரு மொபைல் நம்பரில் 6 பேர் அட் அ டைம் ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு 6 டிக்கெட் போடணும், கன்ஃபார்ம்டாக பர்டிகுலர் டேட் பர்டிகுலர் ஸ்லாட்டுக்கு தான் வேணும், உங்களில் 2-3 பேர்லாம் இருக்கிறீங்கன்னா 4 டிக்கெட்டை ஒரு மொபைல் நம்பரில், இன்னொரு 3 டிக்கெட்டை இன்னொரு மொபைல் நம்பரில் கூட போட்டுக்கோங்க. வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான தர்ஷன் கூட இப்போ ஃபுல்லாகிடுச்சு. ஸோ மே மாதத்தில் 300 மட்டும் பே பண்ணி பார்க்கக்கூடிய தர்ஷன் இது ஒன்று தான். இதை விட்டால் ஹோமம் டிக்கெட் அது 1600. புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்லேயும் எடுக்கலாம், ஆஃப்லைன்லேயும் எடுக்கலாம். 200 rupees சுபதம் என்ட்ரி வழியாக அலோவ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்ப எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.